எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவிட்டு இருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நானும் என் பையனும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் சில பிசுறுகள்லாம் இருந்தது. பிசுறுகளெல்லாம் பிச்சு போட்டு கழுவி அப்புறம் குழம்பு வைக்க வந்தாச்சு. கடாயில் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஆனியன் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம். வெங்காயம் வெட்டி போட்டுட்டு அப்புறமாட்டிக்கு என்ன செஞ்சோம், நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் ஒரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வதக்கியாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பொடிகள் எல்லாம் போடணும். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி எல்லா பொடியும் போட்டுட்டு அது அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போடணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அது தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அதில் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி அந்த தண்ணி பிரிஞ்சு வரும்ல சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதை மட்டும் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா? நல்லா அந்த அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா அது நல்லா சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதை மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நான் உப்பு போடவே இல்லை. இப்போ தான் உப்பு போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு வேக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கட்டியாக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இது வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். மிளகு ரசம் வச்சு கட்டியாக கிரேவி மாதிரி வச்சுட்டு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு